குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அதாவது இதுவரை நம்ம எல்லாம் நிறைய டாபிக் நம்ம போட்டிருக்கோம், நிறைய சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருமே சில இடங்களில் நமக்கு ஒய்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். சரியா, அந்த ஒய்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் போடுற மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி டாபிக் நம்ம இதுவரை போடலை. சரியா, என்னென்னா ஐ, ஹீ, ஷீ இதெல்லாம் வர மாதிரி நிறைய சென்டென்ஸ் போட்டிருப்போம். சரியா, இந்த விங்கிற வேர்டு வர மாதிரியும் போட்டிருப்போம். இருந்தாலும் அதுக்கு இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு டாபிக் போட்டு அந்த விங்கிற வேர்டை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, அதான் வி நாங்கள், ஹம்லோ. சரியா, நாங்கள், வி, ஹம்லோ. இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு. சரியா, நஹ்னு. அப்போ நஹ்னுன்னு சொன்னால் நாங்கள், வி, ஹம்லோ. கரெக்டாக, ஹிந்தியில் ஹம்லோ. சரியா, இதில் எல்லா சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்டில் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி போட்டிருப்பேன். ஹிந்தி சென்டென்ஸில் நான் என்ன போட்டிருப்போம்னா HUMLOK போட்டிருப்பேன். சரியா, அதுக்கு ப்ரொனன்சியேஷன் ஹம்லோக் தான். ஆனால் நீங்கள் தப்பாக ஹும்லோக்குன்னு படிச்சிடக்கூடாது. கரெக்டாக, HUMLOK ஹம்லோக். கரெக்டாக, ஓகே. இது நல்ல ஒரு டாபிக். சரியா, இதில் ஃபஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாங்கள் ரெடின்னு சொல்கிறோம். சரியா, நாங்கள் ரெடி. அதுக்கு என்ன அரபி? சரியா, நாங்கள் ரெடி, we are ரெடி. ஹம் லோக் தயார் ஹை, ஹம் லோக் தயார் ஹை, we are ரெடி, நாங்கள் ரெடி. இதுக்கு என்ன அரபி? நஹ்னு ஜாஹசீன். சரியா, நஹ்னு ஜாஹசீன். இப்போது ஐஎம் ரெடிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆனால் ஜாகஸ் தான் சொல்லுவோம். ஆனால் ஜாகஸ். ஆனால் we are ரெடிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, we areங்கிறதுக்கு அந்த உய்யாருக்கு தான் அந்த நகன். சரியா, ஜாகசின் ரெடி. சரியா, அப்போது நகன்னு சொன்னால் ஒய், ஜாகசின்னு சொன்னால் ரெடி. ஒரு 6 இடையில சேர்த்து உய்யார் ரெடின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ நகன் ஒய், ஜாகசின் ரெடி. சரியா, இதில் ஜாகஸ்ன்னு சொல்லக்கூடாது, நகனு ஜாகஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஜாகசின் கட்டாயம் சொல்லி ஆகணும். சரியா, அப்போ நகனு ஜாகசின்னு சொன்னால் உய்யார் ரெடி, நாங்கள் ரெடி, ஹம்லோக் தயார் ஹை. ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாங்கள் களைத்து விட்டோம்னு சொல்லணும். சரியா, நாங்கள் களைத்து விட்டோம், we are tired, ஹம் லோக் தக்கையா. சரியா, ஹம் லோக் தக்கையா, we are tired, நாங்கள் களைத்து விட்டோம். இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு தாபானீன். சரியா, நஹ்னு தாபானீன். அதாவது இப்போ சாதாரணமாக ஐ எம் டயர்டுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் தாபான்னு தான் சொல்லுவோம். சரியா, ஆனால் தாபான்னு சொன்னால் ஐ எம் டயர்டு. ஆனால் இதில் நஹ்னு அதான் ஒய், தாபானீன் டயர்டு. இதில் தாபானின்னு தான் சொல்லணும், தாபான்னு சொல்லக்கூடாது, நஹ்னு தாபான்னு சொல்லக்கூடாது. சரியா, நஹ்னு தாபானீன், we are tired. கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்கும்போது நம்ம சில இடங்களில் என்ன சொல்லணும்னா, கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் உன் கூட. சரியா, கவலைப்படாத நாங்கள் உன் கூட இருக்கோம். சரியா, நாங்கள் இருக்கோம் உன் கூட. சரியா, அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நாங்கள் உன்னுடன் உள்ளோம், நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். சரியா, நாங்கள் உங்கூட இருக்கிறோம். சரியா, நான் உங்கூட இருக்கிறோம். சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? நாங்கள் உன்னுடன் உள்ளோம், அதான் நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். we are with you, ஹம் லோக் துமாரே சாத் ஹை. சரியா, ஹம் லோக் துமாரே சாத் ஹை, we are with you, நாங்கள் உங்கூட இருக்கோம். கரெக்டாக, இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு மா ஹக்கும். சரியா, நஹ்னு மா அக்கும். ஓகே, நஹ்னு வி மா அக்கும் வித் யூ. கரெக்டாக, நஹ்னு வி மா அக்கும் வித் யூ. சரியா, அப்போ நஹ்னு மா அக்கும்னு சொன்னால் we are with you, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம், ஹம் லோக் துமாரே சாத் ஹை. கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாங்கள் இங்கு புதியவர்கள்னு சொல்லணும். சரியா, நாங்கள் இங்கு புதியவர்கள். ஒரு கம்பெனிக்கு நம்ம இந்தியன் ஒரு 10 பேர் போயிருக்கோம். அப்போ ஏதோ அங்கே உள்ள ஆட்கள் நம்மளை பற்றி சில டீட்டெயில் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் இங்கு புதியவர்கள், நாங்கள் இங்கு புதியவர்கள், we are new here, हम लोग यहाँ नया है, हम लोग यहाँ नया है, we are new here, நாங்கள் இங்கு புதியவர்கள். இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு ஜதீத் ஹினா. கரெக்டாக, நஹ்னு ஜதீத் ஹினா, நஹ்னு வி ஜதீத் நியூ ஹினா ஹியர். கரெக்டாக, நஹ்னு வி ஜதீத் நியூ ஹினா ஹியர். அப்போ நஹ்னு ஜதீத் ஹினான்னு சொன்னால் we are new here, நாங்கள் இங்கு புதியவர்கள், हम लोग यहाँ नया है. ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நாங்கள் இந்தியர்கள்னு சொல்லணும். சரியா, நாங்கள் இந்தியர்கள். சரியா, we are from India, हम लोग इंडिया से है, हम लोग इंडिया से है, we are from India, நாங்கள் இந்தியர்கள்.
இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு மின்னல் ஹிந்த். கரெக்டாக? நஹ்னு மின்னல் ஹிந்த். சரியா? நஹ்னு வி மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா. ஓகே? நஹ்னு வி மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா. அப்போ நஹ்னு மின்னல் ஹிந்துன்னு சொன்னால் நாங்கள் இந்தியர்கள், we are from India, हम लोग இந்தியா से है. கரெக்டாக? நஹ்னு மின்னல் ஹிந்த். ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் இதில் எல்லாமே நம்ம இந்த உயிங்கிற வேர்டை வச்சு தான் சென்டென்ஸ் போட்டுட்ருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இதுலேயும் இந்த சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் உயிங்கிறதுக்குள்ள அந்த அரபிக் வேர்டு வந்து வருது. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதான் நஹ்னு. சரியா? அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு அவனை தெரியும்னு சொல்லணும். சரியா? எங்களுக்கு அவனை தெரியும். சரியா? இப்போ எங்களுக்கு அவனை தெரியும், இதுக்கு முன்னால் எல்லா சென்டென்ஸ்லேயும் பாருங்கள் நாங்கள்னு போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படி தானே? நாங்கள் உன்னுடன் உள்ளோம், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் ரெடி, நாங்கள் களைத்து விட்டோம், இப்படி தான் போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து எங்களுக்கு அவனை தெரியும்னு சொல்கிறோம். வித்தியாசம் வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் ஒன்றும் இல்லை, மீனிங் சேம் தான். எங்களுக்கு அவனை தெரியுங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் அவனை அறிவோம். கரெக்டாக? மீனிங் அதுதானே? அப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கக்கூடாது, எல்லா இதுலேயும் எங்கள் நாங்கள்னு போட்டிருக்கோம், இதுலேயும் எங்களுக்குன்னு போட்டிருக்கு அப்படி யோசிக்காதீங்க. சரியா? இதுலேயும் மீனிங் அதே தான் வருது. நாங்கள் அவனை அறிவோம், அதுக்கு பதிலாக தான் எங்களுக்கு அவனை தெரியும்னு சொல்கிறோம். சரியா? அப்போ எங்களுக்கு அவனை தெரியும். we know him, हम लोग उसको जानता है. हम लोग उसको जानता है, we know him, எங்களுக்கு அவனை தெரியும். இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு நாரஃபஹ். ஓகே? நஹ்னு நாரஃபஹ். நஹ்னு நாரஃபஹ், அதாவது நஹ்னுன்னு சொன்னால் ஒய், நாரஃப் இப்போ ஒரு சாதாரணமாக ஐநோகியம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆரஃபஹ்னு சொல்லுவோம். சரியா? ஆனால் ஆரஃபஹ்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒய் நோகியங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த நஹ்னு ஒய் நாரஃபஹ். நாரஃபஹ் இப்போ இதில் நஹ்னுன்னு சொல்லாமல் நாரஃபஹ்னு சொன்னாலே ஒய் நோகிம்னு மீனிங் வந்துடும். கரெக்டாக? ஆனால் நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நஹ்னுங்கிற வேடை போட்டு சொல்கிறோம். அப்போ நஹ்னு நாரஃபஹ். நாரஃபஹ். சரியா? நாரஃபஹ்னு சொன்னால் நோ ஹிம், நஹ்னுன்னு சொன்னால் ஒய். அப்போ நஹ்னு நாரஃபஹ்னு சொன்னால் ஒய் நோ ஹிம், எங்களுக்கு அவனை தெரியும். हम लोग उसको जानता है. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நாங்கள் துபாயில் வேலை செய்கிறோம்னு சொல்லணும். சரியா? நாங்கள் துபாயில் வேலை செய்கிறோம். we work in दुबई, हम लोग दुबई में काम करता है. சரியா? हम लोग दुबई में काम करता है, we work in दुबई, நாங்கள் துபாயில் வேலை செய்கிறோம். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு நஷ்தகல் ஃபி துபாய். சரியா? நஹ்னு நஷ்தகல் ஃபி துபாய். இப்போது ஐ எம் ஒர்க்கிங் இன் துபாய் இல்லைனா ஐ ஒர்க் இன் துபாய்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி சொல்லணும் நம்ம? ஆனால் அஷ்டகல் ஃபி துபாய். கரெக்டாக? ஆனால் அஷ்டகல் ஃபி துபாய்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து நஹ்னுன்னு போட்டதுனால அடுத்தால் நம்ம நஷ்டகல். சரியா? ஃபி துபாய் இன் துபாய். கரெக்டாக? நஹ்னு ஒய் நஷ்டகல் ஒர்க்கு ஃபி இன் துபாய். அப்போ நஹ்னு நஷ்டகல் ஃபி துபாய்னு சொன்னால் ஒய் ஒர்க் இன் துபாய், நாங்கள் துபாயில் வேலை செய்கிறோம். हम लोग दुबई में काम करता है. ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்களுக்கு இது வேணும்னு சொல்கிறோம். சரியா? ஏதோ ஒரு பொருளை சொல்லி சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு இது வேணும். சரியா? we want this, हम लोग को ये चाहिए. हम लोग को ये चाहिए, we want this, எங்களுக்கு இது வேணும். இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது? சரியா? நஹ்னு நுரீத் ஹாதா. சரியா? நஹ்னு நுரீத் ஹாதா. இப்போ எனக்கு இது வேணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் உரீத் ஹாதான்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் உரீத் ஹாதான்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒய் வாண்ட் திஸ்ங்கிறாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நஹ்னு நுரீத் ஹாதா. சரியா? நஹ்னு ஒய் நுரீத் வாண்ட் ஹாதா திஸ். கரெக்டாக? நஹ்னு ஒய் நுரீத் வாண்ட் ஹாதா திஸ். அப்போ நஹ்னு நுரீத் ஹாதான்னு சொன்னால் ஒய் வாண்ட் திஸ், எங்களுக்கு இது வேண்டும். ஹம் லோக் கோ ஏ சாஹியே. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்களுக்கு போகணும்னு சொல்கிறோம். சரியா? எங்களுக்கு போகணும், எங்களுக்கு போகணும். சரியா? we want to go, हम लोग जाना चाहता है, हम लोग जाना चाहते हैं. சரியா? we want to go, எங்களுக்கு போகணும். இதுக்கு என்ன அரபி? நஹ்னு நுரீத் நரூஹ். கரெக்டாக? நஹ்னு நுரீத் நரூஹ். சரியா? இப்போ ஐ வாண்ட் டு கோன்னு சொல்கிறோன்னு இங்கே வச்சுக்கோங்க. ஆனால் உரீத் அரூஹ்னு தான் சொல்லுவோம். சரியா? ஆனால் இதில் we want to கோங்கிறதுனால அது உள்ள வேர்டு ஃபஸ்ட் வேர்டு வந்து நஹ்னு போட்டிருக்கோம். அடுத்தால நுரீத் வாண்ட் நரூஹ் கோ. கரெக்டாக? நஹ்னு ஒய் நுரீத் வாண்ட் நரூஹ் கோ. அப்போ நஹ்னு நுரீத் நரூஹ்னு சொன்னால் ஒய் வாண்ட் டு கோ, எங்களுக்கு போகணும். ஹம் லோக் ஜானா சாத்தே ஹே. கரெக்டாக? நஹ்னு நுரீத் நரூஹ். ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா?
எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லணும். சரியா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? எங்களுக்கு எதுவும் தெரியாது. we don't know anything. हम लोग को कुछ नहीं पता. हम लोग को कुछ नहीं पता. we don't know anything. எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? நஹ்னு மா நாரஃப் ஐஷை. கரெக்டாக? நஹ்னு மா நாரஃப் ஐஷை. சரியா? இப்போ ஐ டோன்ட் நோ எனிதிங்னு சொன்னோம்னா ஆனால் மா ஆரஃப் ஐஷைன்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் மா ஆரஃப் ஐஷை. ஆனால் we don't know anything போது நம்ம என்ன சொல்கிறோம்னா நஹ்னு மா நாரஃப். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? நஹ்னு மா நாரஃப் ஐஷை. சரியா? நஹ்னு we மா நாரஃப் டோன்ட் நோ ஐஷை எனிதிங். கரெக்டாக? நஹ்னு we மா நாரஃப் டோன்ட் நோ ஐஷை எனிதிங். அப்போ நஹ்னு மா நாரஃப் ஐஷைன்னு சொன்னால் we don't know anything. எங்களுக்கு எதுவும் தெரியாது. हम लोग को कुछ नहीं पता. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நாங்கள் உனக்காக காத்திருக்கோம்னு சொல்லணும். சரியா? நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். சரியா? நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். we are waiting for you. हम लोग तुम्हारे लिए इंतज़ार करता है. हम लोग तुम्हारे लिए इंतज़ार करता है. we are waiting for you. நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். இதுக்கு என்ன அரபி? நஹ்னு நந்தசாரிக். கரெக்டாக? நஹ்னு நந்தசாரிக். கரெக்டாக? நஹ்னு we நந்தசாரிக் வெயிட்டிங் ஃபார் யூ. கரெக்டாக? நஹ்னு we நந்தசாரிக். நஹ்னு நந்தசாரிக். அப்போ நஹ்னு நந்தசாரிக்னு சொன்னால் we are waiting for you. நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். हम लोग तुम्हारे लिए इंतज़ार करता है. கரெக்டாக? நஹ்னு we நந்தசாரிக் வெயிட்டிங் ஃபார் யூ. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம்னு சொல்லணும். சரியா? ஃபியூச்சர் டென்ஸ். நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். we will go to the market. we will go to the market. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். हम लोग बाज़ार जाएंगे. சரியா? हम लोग बाज़ार जाएंगे. we will go to the market. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நஹ்னு பனருஹ். நஹ்னு பனருஹ். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதான் அந்த பனருஹ் தான் we will go. சரியா? நஹ்னு we பனருஹ் will go also the market. சரியா? நஹ்னு we பனருஹ் will go also the market. அப்போ ஒரு டூ மட்டும் இடையில சேர்த்து we will go to the marketனு சொல்லுங்கள். கரெக்டாக? நஹ்னு we பனருஹ் will go also the market. ஓகே? அப்போ நான் நஹ்னு பனருஹ் ஆல்சோன்னு சொன்னால் we will go to the market. हम लोग बाज़ार जाएंगे. சரியா? நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்களுக்கு புரியவில்லைன்னு சொல்லணும். எங்களுக்கு புரியவில்லை. சரியா? we didn't understand. हम लोग नहीं समझे. हम लोग नहीं समझे. we didn't understand. எங்களுக்கு புரியலை. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது? சரியா? நஹ்னு மா ஃபஹம்னா. சரியா? நஹ்னு மா ஃபஹம்னா. சரியா? இப்போ சாதாரணமாக நம்ம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்கிறோன்னு, ஆனால் மா அஃப்ஹம்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது உயிங்கிறன்னு வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா நஹ்னு மா ஃபஹம்னா. கரெக்டாக? நஹ்னு உய் மா ஃபஹம்னா டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டாக? நஹ்னு உய் மா ஃபஹம்னா டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நஹ்னு மா ஃபஹம்னான்னு சொன்னால் உய் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹம் லோக் நஹி சம்ஜே. எங்களுக்கு புரியலை. ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லணும். சரி, எங்களுக்கு நேரம் இல்லை. we don't have time. हम लोग को वक्त नहीं है. हम लोग को वक्त नहीं है. we don't have time. எங்களுக்கு நேரம் இல்லை. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? நஹ்னு மா அந்தனா வக்த். சரியா? நஹ்னு மா அந்தனா வக்த். சரியா? இப்போ சாதாரணமாக ஐ டோன்ட் ஹேவ் டைம்னா நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஆனால் மா அந்தி வக்துன்னு சொல்லுவோம். சரியா? ஆனால் மா அந்தி வக்துன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் we don't have timeங்கிறனால நம்ம என்ன சொல்லணும்னா நஹ்னு மா அந்தனா வக்த். சரியா? நஹ்னு we மா அந்தனா டோன்ட் ஹேவ் வக்த் டைம். சரியா? நஹ்னு we மா அந்தனா டோன்ட் ஹேவ் வக்த் டைம். அப்போ we don't have time கரெக்டாக வருது. நஹ்னு மா அந்தனா வக்த். ஓகே? எங்களுக்கு நேரம் இல்லை. we don't have time. हम लोग को वक्त नहीं है. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்களிடம் கார் உள்ளதுன்னு சொல்லணும். சரி, எங்கிட்ட கார் இருக்குது. we have a car. हम लोग के पास गाड़ी है. हम लोग के पास गाड़ी है. we have a car. எங்களிடம் கார் உள்ளது. இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு அந்தனா சய்யாரா. சரியா?
இப்போ இதுக்கு முன்னால் உள்ள வேர்டில் நம்ம என்ன சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்னா வி டோன்ட் ஹேவ்ங்கிறதுக்கு மா அந்தனான்னு பார்த்தோம். இப்போ வி ஹேவ்ங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா நகனு அந்தனா, அந்த மாங்கிற வேர்டு வந்து இல்லை. அப்போ என்னென்னா நகனு அந்தனான்னு சொன்னால் வி ஹேவ் சையாரா கார். கரெக்டாக? நகனு வி அந்தனா ஹேவ் சையாரா கார். அப்போ நகனு அந்தனா சையாரான்னு சொன்னால் வி ஹேவ் ஏ கார், எங்களிடம் கார் உள்ளது. ஹம்லோகே பாஸ் காடி ஹே. கரெக்டாக? ஹம்லோகே பாஸ் காடி ஹே, வி ஹேவ் ஏ கார், எங்களிடம் கார் உள்ளது. நகனு அந்தனா சையாரா. ஓகே? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? எல்லாம் இன்றைக்கி பார்த்து நல்ல ஒரு டாபிக் இது. ஏன்னா அந்த மாதிரி டாபிக் நம்ம தான் இன்றைக்கி தான் முதல் தடவை போட்டிருக்கோம். கரெக்டாக? எல்லாமே நல்லா யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ் தான். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.